Alhamdulillah, salatu wassalamu ala rasulillah Muhammad ibn Abdillah sallallahu alayhi wa sallam, amma ba'd. Fa'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Qawlun ma'rufun wa maghfiratun khayrun min sadaqatin yatba'uha adha. Wallahu ghaniyyun halim. Sadaqallahu al-azim. கண்ணியத்துக்குரிய நிகழ்வில் தலைவர் அவர்களே, அதே போன்று எமது ஜமியத்துல் உலமாவுடைய கண்ணியத்துக்குரிய தலைவர் ஷேக் ஷாஃபி ஹஸரத் அவர்களே, அதே போன்று முபாரக்கான சபையிலே முன்பந்தியிலே வீற்றிருக்கக்கூடிய இக்கிராமத்தின் தலைவர் அல்ஹாஜ் ஃபைசல் அவர்களே, அதே போன்று இச்சபையின் கதாநாயகராக என் முன்னால் காட்சி தந்து கொண்டிருக்கக்கூடிய அல்ஹாஜ் இர்ஃபான் அவர்களே, மேலும் மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய உலமாக்கள், அல்ஹாஜ் இர்ஃபான் அவர்களுடைய அருமை மாமனார் அல்ஹாஜ் புகாரி அவர்கள், அதே போன்று அவருடைய உறவுகள், சகோதரர்கள், மைத்துனர்கள், மேலும் ஹக்கீமியாவின் செயலாளராக ஒரு நீண்ட பிரயாணம் செய்து ரவாஹியாவிலும் தனக்கு ஒரு பங்கு மறுமையை நோக்கி வர வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இந்த ரவாஹியாவும் எனதுதான் என்ற எண்ணத்தோடும் இந்த சபையிலே வீற்றிருக்கக்கூடிய ஹக்கீமியாவின் செயலாளர், இன்றைய ஒரு கௌரவ அதிதி அல்ஹாஜ் அப்துல் ரஷீத் அவர்களே, ஏனைய மூத்தவர்களே, முன்னால் வீற்றிருக்கக்கூடிய எனது ஆசிரியர்கள், எனது வழிகாட்டிகள், எனது உறவுகள், எனது நண்பர்கள், எனது ஆணிகள், எனது ஸ்டாஃப், அதே போல அன்புக்குரிய மாணவர்கள், ஊரார்கள், தாய்மார்கள், உறவுகள் அத்தனை பேருக்கும் எனது சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் இந்த சபையை பொருந்திக் கொள்வானாக. அல்லாஹ் இதை வெளிச்சமாக்கி வைப்பானாக. இதை வெளிச்சமாக்கினது போல அல்லாஹ் துனியா ஆகிரால் இதோடு சம்பந்தப்பட்ட எல்லாரையுமே வெளிச்சமாக்குவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரசூல் எதை சந்தோஷப்படுவாங்களோ, எதை செஞ்சா சந்தோஷப்படுவாங்களோ அப்படியான ஒரு வெளிச்சத்தை தான் நாம் இங்கு பார்க்கிறோம். அல்லாஹ் எங்கள் எல்லாருக்கும் இஹ்லாஸ நசீபாக்குவார். நிச்சயமாக இது அல்லாஹ்வுடைய ஒரு இல்லம், வஹியை சுமக்கும் ஒரு மறை இல்லம். இது ஹிரா குகையினுடைய ஒரு கிளை. அன்புக்குரியவர்களே, எவ்வளவு அழகான ஒரு வெளிச்சத்தோட, ஒரு வெள்ளை தலைப்பாகை அணிந்த பிராணி சுமக்கும் நெஞ்சங்களோட அந்த பிள்ளைகளை இப்படியான ஒரு சபையிலே உட்கார வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்ற தூய எண்ணத்தோடு இருக்கிறோம். எங்கள் எல்லாருக்கும் இர்ஃபான் ஹாஜி உட்பட இந்த அஸ்திவாரத்துக்கு ஜிப்ரி ஹஸரத் அவர்கள் பல வருடங்களுக்கு முன்னால் அஸ்திவாரம் விட்டதாக நான் கேள்விப்பட்டேன். 2015 சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களை யோசித்து பாருங்கள், இன்று நிறைவு பெறுகிறது. ஆரம்பம் ஒரு பொன். அதே போன்று இன்று அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எங்களோடு சேர்ந்த ஒரு சகோதரர். இது எல்லோருக்கும் பெருமை. குடும்ப உறவு, மண்ணின் மைந்தர், பல உதவி செஞ்ச இடம், ஒரு கல்ல வாங்கி கொடுத்திருப்பாங்க. அல்லாஹ்ட்ட பெருமதி, ரசூல்ட்ட பெருமதி. சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, இது சத்தியமாக நான் சொல்லுகிறேன், என்னுடைய பெருமைக்காக வேண்டியது. இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பேசுகிறேன். இது அல்லாஹ்வுடைய இல்லம் என்றால் அல்லாஹ்வுடைய இல்மை சுமக்கும் அதனுடைய இல்லம். தமீமுத்தாரி ரலியல்லாஹு தஆலா மஸ்ஜித் நபவி இருட்டாக இருந்தது. உண்மையிலே இந்த இடத்துக்கு வந்து பார்த்தோன்னே சரியான கவலையா தான் இருக்கு இல்லையா ஃபைசராஜ்? உண்மையிலே ஒரு இருட்டான இடம். பழைய போட்டோஸ் இருந்தா மிஷ்காத் தான் எடுத்து வச்சிருப்பாங்க. சரியான கவலையா தான் இருந்துச்சு. இவ்வளவு பெரிய கட்டிடம், அதுல இந்த மேல் தட்ட கட்டின அரபிகள் அன்றைக்கு வந்துட்டு போனாங்க. உண்மையிலே என்ன செஞ்சேன்னு கேட்கலாம். அப்ப உண்மையிலே அன்னைக்கு நடந்த நிகழ்ச்சிகளுக்கு பின்னாலே ஏதோ பார்க்கணும், மதரசா பணம் வந்து நயமாமைகிறான். உண்மையிலே அவர் கூட வீட்டுக்கு கூப்பிட்டு இப்படி இந்த சபையில் எத்தனையோ பேர் லட்சக்கணக்கான ரூபாய்களை நம்பிக்கையோட தாராம அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். அல்லாஹ் அத்தனை பேருக்கு பரக்கத் செய்யணும். இது இந்த தீன வளர்க்கொண்ட அடிமனம். இர்ஃபான் ஹாஜி யோசிச்சாரு, இந்த பேச்சு யார் கேட்பாங்க, கவலைப்படுவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படித்தான் யோசிச்சாங்க. ஹஜ்ஜிக்கு பாங்கு சொல்லணும் உத்தரமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் சொன்னாங்க, நீங்க பாங்கு சொல்லுங்க, யா அல்லாஹ்
அபூ குபைஸ் மலைக்கு ஏறினா ஒருத்தருமே தெரியப்பட மாட்டான். நீங்க சொல்லும் இப்ராஹிம், நான் உலகத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான மக்கள் காதல கொண்டு சேர்ப்பேன். இந்த குடும்பமாக பெய்த்துக்குறேன். பெய்த்தவன் அசீசியாக தொழுகிறான். 60 போன புகாரியாச்சு ஞாபகம் எங்க பெருந்தான் அப்படி சுபரில உங்க 2 பேர் உறவு இன்றைக்கு தான் எனக்கு தெரியும். 2 பேரும் 2 பக்கத்தால தெரியும். அவர் ஒரு கூட்டாளி, நீங்க எங்களுக்கு ஒரு முன்மாதிரி. சகோதரர்களே, இது ஒரு சந்தோஷமான நான் பயன் பண்ணல. நீங்க எல்லாரும் இப்படி சந்தோஷமா இந்த ரவாஹியா இந்த மதரசாவுக்காக வேண்டி ஊர் உள்ளங்கள் இணையும். நல்லா ஒரு பெரிய உங்களோட கவலைகளை அது கனவுல கொண்டு போய் சேர்ப்பான். நீங்க பேசின பேச்ச அது நிச்சயமா அதுக்கு ஒரு ரூபம் வரத்தான் செய்யும். காலம் பிறக்கும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு தார வாய்ப்புகள். நான் உண்மையிலே இர்ஃபான் ஹாஜியோட விஷயத்துல இப்படி இந்த வேலைகள் செய்த இவங்களோட விஷயத்துக்கு பொறாமப்படுறேன்னா யோசிச்சு பாருங்க. அவருக்கு 3 வயதாயிருக்கக்கூடிய அவனோட வாப்பா மூத்து அல்லாஹ் அவனோட கபரை வெளிச்சம் முக்கி வைக்கட்டும். உங்களுக்கு அவரோட வாப்போட தோற்றம் ஞாபகம் தான். எங்களோட உமா மூத்தாக எனக்கு 10-11 வயசு. எங்களோட உமா இப்ப இன்னும் சரியா அந்த ஒரு தோற்றத்தை எனக்கு கஷ்டமாயிடும். 3 வயசு ஒரு பிள்ளை அல்லாட ஏற்பாடு. மிஷ்காத் நானா, ரிஸ்வான் நானா, ஐந்தின் நானா, இவங்கெல்லாம் கொஞ்சம் மசாஹிப் நானா, மசாஹிப் வந்து இல்லையா, அவன் எல்லாரும் இருந்து ஏதோ ஒரு வகையில அந்த தாயோட கபரை எல்லாம் வெளிச்சமாக்கட்டும். அருமையானவர்களே, இது ஒரு பொறாமப்பட்டது. எங்களோட உமா பாப்பா மகளுக்கு நாங்கள் என்ன செய்யணும்ன்றது யோசிக்கிறோம். என்ன செய்யறது? உன் பாப்பாட தோற்றம் தெரியாது. இவருக்கு இன்னைக்கு வந்து அப்படியே ஒரு தொகை பணத்தை எடுத்துக்கொண்டு வந்து இந்த இடத்தை பார்த்து குடும்பத்தை கூட்டிக் கொண்டு வந்து அங்கே ஒரு துவாஷையை சொல்லி என் உமாவோட வாப்போட கபருக்கு வெளிச்சமாக்குறதுக்கு துவாஷை இன்னொன்று சொல்லிட்டு இந்த அமௌண்ட்டை நீட்டினாங்க. சொன்ன நீங்களே வச்சு செய்யுங்கோ. அப்படித்தானே சொல்லணும். நீங்களே செய்யுங்க. இதை அல்ஹம்துலில்லாஹ். இது எல்லாம் இதுல யார் என்னென்ன விதத்துல சம்பந்தப்பட்டோம். உண்மையிலே மிஷ்காத்தான பார்த்து அவர் வந்து அவரோட செக்ரட்டரி மாறி, அவரோட ஹாதிம் மாறி, அவர் எப்படியாவது பேசி இதை செஞ்சு முடிச்சு பார்த்தார். அப்படி எண்ணங்கள் எல்லாம் கொண்டு சேர்ந்துச்சு. அல்லாஹ்வோட உதவி வந்துச்சு. இது நிச்சயமாக நாங்கள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிற இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இதுல பரக்கத் அல்லாஹ் 7 பரம்பரைக்கு வைப்பானாங்க. இது நோன்பு பிடிச்ச ஒரு சபை. இந்த பிள்ளைகளை பாருங்க, இது இங்கிருந்து வந்தீங்கிறோம், ஏன் வந்தீங்க? இந்த தஹியங்கி உள்ளுக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த இஃப்தார் நேரத்தில் ஒவ்வொரு எங்கட வீடுகளுக்குள்ள ஒவ்வொரு பிள்ளையும் எங்கிருந்தாலும் ஓடி வரணும். மகன் சின்ன வயதுல மட்டுமல்ல, 20-25 வயது வாலிபர் கூட நோன்பு துறந்து இருக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வரலாட்டி உம்மா கலங்கி நிற்பான். உம்மம்மார சகருக்கு சுட பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு நான் சமைக்கிறதே. சகோதரர்களே, இந்த 20 பிள்ளைகள், இந்த 30-40 பிள்ளைகள், இந்த 60 பிள்ளைகளுக்கும் இதே தாய் தந்தை இருக்கிறாங்க. அவங்களுக்கும் ஆசை இருக்கிறது. அவர்களுடைய எண்ணம் துடித்துக் கொண்டிருக்கிறது. பொத்துவில் இருந்து ஒரு உம்மா ஒரு வாப்பா அங்கல கொழும்பு பக்கத்திலிருந்து, இங்கல ஹெட்டனிலிருந்து, இங்கல மன்னார் பகுதியிலிருந்து கோள்கள் வருகிறது. என்ன புள்ள சாருக்கு சாப்பிட்டீங்க, இஃப்தார் என்ன செஞ்சீங்கன்னு கேட்க. இந்த ஊர்ல விருந்தாளிகள் இவங்களுக்கு அல்லாஹ்வோட உதவி இருக்கும், மலக்குமார்கள் உதவி இருக்கும். இந்த பிள்ளை ஒருத்தர் கேட்டா சொல்ல, நான் 4 மாசத்துக்கு குர்ஆன் முடிக்கணும், எனக்கு நீங்க துஆ செய்யணும். சுப்ஹானல்லாஹ். இந்த பிள்ளைகள் இன்னைக்கு மக்ரிபுக்கு பின்னால் இருந்து இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்தில் ஓத போறோம். அல்லாஹ்வோட கலாம் ஓத போறோம். அல்லாஹ்வோட கலாம் ஓத போறோம். அன்புக்குரியவர்களே, அருமையானவர்களே, இது நான்கு ஹயாத்தா இன்ஷா அல்லாஹ். ஹக்கீமியா சாட்சி இன்னைக்கு நாடு முழுக்க அப்ளிகேஷன் எங்களுக்கு ஒன்றும் செஞ்சு கொள்ளாத அளவுக்கு இருக்கு. 100 பேர் இருந்தாலும் எடுக்கிறதுக்கு இடமிந்தா இப்போ உடனே ரெடி. இந்த நாளொன்றை இன்ஷா அல்லாஹ் நான் இந்த பிறந்த மண்ணை வச்சு சொல்றேன். அல்லாஹ் எனக்கு எதுவுமே சக்தி அல்ல, பலம் அல்ல. அல்லாஹ் உருவாக்கணும். உங்களோட துஆக்கள் தேவை. கிட்டடியில இப்படியான ஒரு காட்சியை இந்த ரவாகியாவை அல்லாஹ் நீ பார்க்க வைப்பாயா? வீட்டு ஒப்புனி எடுத்துக்கொண்டு வந்து இந்த சபையை ஆரம்பிச்சது பின்னால எப்பயோ பேசி ஃபஸ்டிபாய் சர்ட்ட வைத்து எழுதுறது திட்டம் போட்டு பகிரங்கமா வந்து நான் இருந்த வீடு
இந்த வீடு மதரசா காணியில் அதை நீங்க எடுத்துக்கோன்னு சொல்ற ஒரு மனம் அல்லாஹ் இந்த ஜோர்ஜா நாண்ட உம்மட வாப்பட கபரை வெளிச்சம். இது சின்ன விஷயம் இல்லை. மேலே விஷயம் நான் ஒவ்வொருத்தரா சொல்லலாம். நான் காலையில் மசூராக யோசிச்சோம். ஸோ நம்ம கோடிக்கணக்கான வேலை நடக்கிறது சந்தேகம் இல்லை. இர்ஷாதாஜ் அவர்கள் வீட்டு வேலைக்கு வந்து பாஸ்மா, இது ஒவ்வொன்றும் இந்த மதரசாவுக்கு எந்த பகுதியில் வேலை நடந்தாலும் அது குர்ஆனை தூக்குறது. இந்த பிள்ளைகள் கண்ணியமாயிட்டு சிறப்போடு இருக்கட்டும். அல்லாத வாக்குறுதிகள் கிடைக்கீங்க. அதை யோசிச்சு பாருங்க. தாய் தந்தைக்கு நிறம் தெரியாத உத்தர சதகா ஜாரியா. சுப்ஹானல்லாஹ். இப்படித்தான் அல்லாஹ் சில பிள்ளைகளை பிறக்க வைக்கிற உம்மா வாப்பட கபருக்கு நன்மை தான். அப்படியான ஒரு மகனாகத்தான் இந்த இர்ஃபான் ஹாஜி அவனோட பாப்பட கபருக்கு நன்மை கொண்டிருக்கிறார். இதெல்லாம் ரப்புட்ட நாங்க கேட்டு அடைஞ்சு கொண்டு போகணும். சில பேர் இன்னைக்கு எத்தனை பிள்ளைகளால கபர்லிங்கிற வாப்பக்கே நிம்மதி இல்லாம இருக்குது. சொத்து செல்வங்கள்ல பிரச்சனை இது. வாப்ப சம்பாதிச்சுட்டு போன சொத்துல வாப்பக்கு விருப்பமான ஒரு சதகா செய்ய கிடைக்கவில்லை. எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. அந்த நேரத்தில் உங்களோட வாப்பா உம்மா செஞ்ச ஏதோ ஒரு நலவு நீங்க உங்களுடைய இல்லை. உங்களுக்கு மேலே நான் அந்த கிஃப்ட் இது வந்து உங்களுடைய இஹ்லாஸை பார்க்க கடைசத்தை தர பார்க்கணும். இது ஒவ்வொருத்தரும் தான தர்மத்தோட சம்பந்தப்பட்ட ஒவ்வொருத்தரும் நான் இது உண்மையிலே அல்லாஹும் இன்னி அஊது பிக்க முஷ்ரிக பிக்க அன அலமு அஸ்தக்ஃபிருக பிமா லா அலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்லாஸை பாதுகாத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷிர்க்ன்ற இணை வைப்பு, பேருக்கு புகழுக்கின்ற எண்ணம், ஏற்ற பேர் அடிப்படைன்றது எண்ணம். மதரசாவுக்கு ஒரு சோதனை ஒரு பக்கம், இர்ஃபான் ஹாஜி இன்னும் உங்களுக்கு இன்னொரு சோதனை. இதுல இந்த தட்ட நான் விரும்புவதை இதோட சம்பந்தப்பட்ட ஒவ்வொருத்தரையும் உள்ளத்தால சொல்றேன், பூசுறதுக்கு சொல்லல. இதை நீங்க உங்களோட உமாவோட வாப்பட உங்களோட மீசானுக்கு நீங்க போடும். அது அவங்கள்ட்ட கேட்க, அதுதான் உண்மையான செய்தி வசிராஜ். அதுதான் தேவை, அதுதான் தேவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உண்மையிலே சதகா செய்றவங்களுக்கு பல சோதனை. இந்த நாம் ஓதின ஆயத்தல் தான் கவுலும் மாரூஃபும், ஒரு நல்ல வார்த்தை, அழகான வார்த்தை பேசுறது. ஒரு சதகாவை செஞ்சிட்டு குட்டி காட்டுறதை விட சொல்லி காட்டுறதை விட உண்மையிலே ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 30,000 தீனாருக்கு ஒரு கிணத்தை வாங்கி கொடுத்தாங்க. அந்த கிணத்திலிருந்து ஒரு சொட்டு தண்ணி அவனுக்கு எடுத்து குடிக்கிறதுக்கு அனுமதி இல்லைன்னு மதீனால சட்டம் பிறப்பிக்கப்பட்டு எதிரிகள் சுத்தி நிற்கிறாங்க. வீட்டு கூரையில் எழுப்பி கேட்டாங்க, நின்று எனக்கு ஒரே ஒரு நான் வாங்கி கொடுத்த, நாம கொடுத்ததை சொல்லி காட்டுறதுக்கு அனுமதி இல்லை. இஹ்லாஸ் முக்கியம். சொல்லி காட்டினா இதுல நன்மை இல்லாம போய்த்திடும், நன்மை இல்லாம போய்த்திடும். அதனாலதான் நான் இந்த கிஃப்ட் கொடுக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத்தகி ஹாதா ஷிர்க் வ ஹுவ அஃபா மின் தபீபின் நம்ல். எறும்பு சத்தத்தை விட ரகசியமாக உள்ளத்திலிருந்து இஹ்லாஸ் வைத்திடும். மலக்குமார்கள் நன்மை எழுதி வச்சிருப்பாங்க. ஆனா அல்லாஹ் சொல்லுவான், இது நன்மை இல்லை, மறுபக்கம் உயிரை கொடுக்கிறது லேசி. அன்பாந்தவர்களே, கணவந்தவர்களே, கோடீஸ்வரர்களே, நண்பர்களே, நான் நீங்க ஒன்று விளையாட்டு நான் சொல்றேன், எங்களை உங்களை சொர்க்கத்திலே நல்லா சந்திக்க வைக்கும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, எறும்பு சத்தத்தை விட அமலுடைய இஹ்லாஸ் கலந்து வைத்திடும், இல்லாமல் வைத்திடும். சஹாபாக்கள் கேட்டாங்க, என்ன யா ரசூலல்லாஹ் செய்யணும்? கைஃப நத்தகி ஹாதா ஷிர்க், எப்படி இதை பாதுகாக்கிறோம்? சஹாபாக்கள் துடிச்சாங்க. பிளட் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப், சவுண்ட் ப்ரூஃப். இந்த துஆ இதுதானே, இதை நீங்க வெச்சுக்கணும். இரவு பகலாக எந்த ஒரு சதகா செஞ்சாலும் போதும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க தெரியுமா? இந்த துஆவை கொடுத்தாங்க. இது அமலுடைய இஹ்லாஸை பாதுகாக்கும். எனக்கு உண்மையிலே விருப்பமான ஒரு துஆ. எந்த அளவுக்கு சொன்னா சூரத்துல் கஹ்ஃப் வருகிறது. நாங்க ஒவ்வொருத்தரும் இன்ஷா அல்லாஹ் மிச்சம் கவனமாக இருக்க வேண்டிய தலைப்பு. கண்ணியமானவர்களே, சிலவங்க யோசிச்சாங்க, கொஞ்சம் அல்லாஹ்வுடைய கபூலியத்தை கிடைக்கட்டும், மக்கள்கிட்ட கொஞ்சம் ஒரு பேரோடு கிடைக்கட்டும். ரெண்டும் மனிதனுக்கு மாறதானே நினைச்சான். அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃப் கடைசி ஆயத்தை தர்ஜுமத்துல் குர்ஆன் எடுத்து பாருங்க. குல் மன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹன் வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. அல்லாஹ் சொன்னான்,
ட்ரெண்டிங் நடக்கிற அவனோட அமல்களுக்கு தேவையே இல்லை. இப்ப எனக்கு ஒரு சோதனை இந்த பேச்சு. இவ்வளவு நேரம் அந்த புகழ்கள் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். நாளைக்கு முதலாவது நரகத்தை ஆரம்பிக்கிற ஒரு ஆணி நிகழ்ச்சி. என்ன பிரச்சனை? உள்ளத்துல பிரச்சனை. கொடையாளி அரிச்சு என்ன பிரச்சனை? கொடுத்தது தவறில்ல, உள்ளத்துல பிரச்சனை. ஆக சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, சில வேளை நான் உங்களுக்கு சொல்றேன், நாளைக்கு சில நேரம் நீங்க மதரசாவுக்கு வந்தா உங்களோட ஒருத்தர் சலாம் சொல்லாம நிற்கணும். அல்லாஹ் உங்களை அப்படி சொல்லி இது நடக்கலாம். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா நடந்துச்சு. சலாம் அல்ல, அவருடைய டோட்டல் மொத்தமான செலவுல வாழ்ந்து கொண்டிருந்த மிஸ்தாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய அருமை மகள், தூய்மையிலும் தூய்மையான பரிசுத்தமான ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களோட விடயத்துல அவர்கள் விட்டு கட்டினார். யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா செலவில் இருந்த ஒருத்தர் மிஸ்தாஹ் சஹாபி. நல்ல மனிதர் தான், வாய்த்தாவிட்டு வாய் வந்துட்டு நடந்திக்கலாமே பேசிட்டாரு. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இவனுக்காக நான் செலவழிக்க எப்படி நான் இதுக்கு பின்னால் இந்த கொடையை கொடுப்பேன்? சாப்பாட்டு செலவு, வாழ்க்கைக்குரிய செலவு, வீட்டுக்குரிய செலவு எல்லாம் கொடுத்து கொண்டிருந்தோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முடிவெடுத்தாங்க நான் கொடுக்க மாட்டேன். வந்திருக்கிற ஒவ்வொரு பணக்காரர்களும் இந்த முடிவெடுக்கணும். பள்ளிக்கு கொடுக்கிற சந்தா வைக்கலாம், ஸ்கூலுக்கு கொடுக்கறத வைக்கலாம், ஊருக்கு கொடுக்கறத வைக்கலாம், ஏழைக்கு கொடுக்கறத வைக்கலாம். கண்ணியமானவர்களே, அவர் அங்கின முடிவெடுத்தார், அபூபக்கர் ரலியல்லாஹு கொடுக்க மாட்டேன் என்று. அல்லாஹ் உடனே குர்ஆன் ஆயத்தை இறக்கினான். பணக்காரன் குணப்படைச்ச நல்ல மனிதர்கள் பண்பு ஒரு நாளும் இப்படி சத்தியம் செய்ய மாட்டாம, வலா யத்தலி உலுல் ஃபத்லி மின்கும் வஸ்ஸஅதி யுத்துல் குர்பா, நான் கொடுக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்யக்கூடாது, அவர்கள் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். உடனே மிஸ்தாஹ் ரலியல்லாஹு தஆலா, நீங்க ஒரு மாசத்துக்கு 1 லட்சத்துக்கு அரிசி கொடுக்குறீங்கன்னா தேவைப்பட்டு பிரச்சனை வந்தா 2 லட்சமா மாத்திரம் மாறுகிறதான் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா செஞ்சாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா செஞ்சாங்க. ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கிணத்துக்கு மேலே ஏறி தண்ணி தாகம், தண்ணியை குணந்தொன்னே உள்ளுக்கு கொண்டு வர பார்த்தோன்னே தோல் பைக்கு தூர இருந்து அடிச்சாங்க. நான் பின்னால் வீட்டு ஒரு சுட்டு தண்ணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மருமகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுப்ஹானல்லாஹ், ஹஜ்ரத் உஸ்மானோட சரியான இறக்கம். உஸ்மானோட உயிருக்காக வேண்டிய 1450 கரங்களை ஃபத்ஹ் மக்காவுக்கு முன்னால் ஒன்று சேர்த்தாம உஸ்மானுடைய உயிரங்கா நானும் உயிர் கொடுக்க தயார் என்று பையச் செஞ்சாங்க. அல்லாஹ் அவங்கள தான் பையத்து ஷஜரால முடிவெடுத்தான். அவங்க தான் எல்லோருமே சொர்க்கவாதி என்று ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொன்னான். அப்படியான உஸ்மான் கனி ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு சொந்த மதீனால, வேற ஊர்ல பிரச்சனை இல்லை, தெய்யங்கட்ட பிரச்சனை இல்லை, உடத்துல விண்ணண்ட பிரச்சனை இல்லை, பக்குவப்படாதவங்கன்னு சொல்லலாம். மதீனா முனவ்வரால ஒரு சொட்டு தண்ணி கிடைக்குது இல்ல, கூரைக்கு மேலே ஏறி சொன்னாங்க, 30,000 தீனார் கொடுத்து நான் கிணத்தை வாங்கி கொடுத்தேன், அந்த கிணத்திலிருந்து ஒரு வாளி தண்ணி எனக்கு தாங்களே கேட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். அடுத்த 2 நாள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு, உஸ்மான் அவனோட நோன்பை நீங்க ஹவுதுல் கௌசர்ல துறக்க தயாராம். உஸ்மான் கனி, கோடீஸ்வர உஸ்மான் தான் பேர். அதனால கொடுக்கிறவங்களுக்கு சோதனை, கொடுக்கிறவங்களுக்கு சோதனை. எடுத்த இந்த பிள்ளைகள் நீங்க விளங்க போனா, இதை செஞ்ச நிகழ்ச்சியில பிரதானம் இத்தனை 200 பேர் மூத்தவங்க, ஆசிரியர்கள், உலமாக்கள், பணத்தை சும்மா இல்ல கரைச்சிட மாதிரி விட்டீங்க. 20-30 லட்சம் கையில் சும்மாவா? சின்னது வேலை இல்லை. மாணவர்களே, உஸ்தாத்மார்களே, நிர்வாகிகளே, இதை நம்பி கொட்டிட்டு போறது இது உங்களோட அமானிதம். சிராத்ல வச்சுதான் இந்த கேள்வி எல்லாம் முடியும். பொறுப்பெடுத்தவங்க கூட்டு சக்காத்துக்கு இதே சட்டம் தான் நான் சொல்றேன். கொடுத்தவற்ற பொறுப்பு முடிஞ்சு எடுத்தவற்ற பொறுப்பு எங்கே தெரியுமா? சிராத்ல வச்சு கேள்வி. முழு பொறுப்பும் கூட்டு சக்காத்துக்கு. இந்த ஆமினிங்களும் அந்த சக்காத் டீமும் சொல்லியா. அதனால அல்லாஹ் இந்த மஜ்மாவை கபூல் செய்யணும். அல்லாஹ் ரசூல் சந்தோஷப்பட்டு அதான் சொன்னேன். இந்த வெளிச்சம் ஒன்றை பார்த்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யார் விளக்கேற்றின மஸ்ஜிது நபவியில? சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, இது தமீம் ரலியல்லாஹு தஆலா விளக்கேற்று. அவர் வெளிநாட்டுக்கு போனார்.
உண்மையிலே இதில் மிச்சம் மஷூராக்களோடயே நடந்துச்சு. அது மிச்சம் சந்தோஷம். இந்த டைல்ஸ் கூட வேறொரு கலருக்கு வந்துட்டார். சொன்ன வேறு கொண்டாங்க சார். உண்மையிலே அவசரமாக அவசரத்துக்கே கொண்டாங்க. இப்படித்தானே பொதுவாக நினைக்கிறது. ஆனால் உடனே போயிட்டு மாற்றிக்கொண்டு வந்து எடுத்துக்கணும். இவ்வளோ ஒரு டெக்கரேட்டிங் சொன்ன சொல்லுது இல்லை. முதல்ல பிள்ளைகள் பூந்தோட்டத்தில் மாதிரி இருக்கட்டும். உங்களோட வாப்பட உங்களோட கவர் எல்லாம் பூந்தோட்டமாக இருப்பாங்க. எனக்கு இதை தவிர வேணும்னு சொன்னேன். செய்கிற ஒவ்வொருத்தருக்கும் இதை விட செஞ்சிருப்பீங்க நீங்க. நிச்சயமா அவங்களோட ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் கோடி கோடியா தரட்டும். கோடி கோடியா தரட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்கண்டா அந்த விளக்கு எரிச்சன்னு சொன்னோன்னே உடனே சொன்னாங்க, உண்மையிலே கண்ணியமானவர்களே, நவ்வரக்கல்லாஹு ஃபித் துன்யா கமா நவ்வர்தல் இஸ்லாம். அல்லாஹ் அவங்கள துனியா ஆகனால வெளிச்சமாக்கி வைப்பானா. பள்ளி ஒரு பல்புக்குரிய செலவு மின்சாரம் அதட்டில் என்ன போட்டு ஒரு வெளிச்சம், ஒரு புதுவெடுக்கிற தண்ணி. ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நான் என் உம்மா மௌத்தா போல நான் இல்ல வெளிப்பயணத்தில், எனக்கு என்ன செய்யலாம்? சொன்னாங்க, செய்வ சதகா. சதகா செய்யுங்க. சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு சந்தோஷப்பட்டு சொன்னாங்க, இந்த விளக்கு எரிஞ்சு கொண்டிருக்கும் காலமெல்லாம் மலக்குமார்கள் உங்களுக்கு துஆ செய்வாங்க. வசீராஜி கூட நினைத்து சொன்னால், நான் நினைக்க இப்படி முடியுது, இது அல்லாஹ் தந்தது. உங்களுக்கு நினைச்சா இதை விட ஆக எல்லாரும் ஆக. இன்னைக்கு ஒரு யூனிவர்சிட்டிகள் ஒரு மதீனா முனவ்வராவுக்கு போற மாதிரி இந்த பிள்ளைகள் வரட்டும், வந்து எல்லாம் படிக்கட்டும், குர்ஆன் எடுக்கட்டும், மொழிகள் எடுக்கட்டும். நான் போன சபையில போன ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு இதே செய்தி சொல்லி இதே துவாவை தான் கொடுத்தேன். 4 கோடி செலவழிச்சு அந்த கட்டிங்களா தனி பில்டிங் ஒன்று, வேற ஒன்றும் சொல்லல. ஆஜி உங்களது மீசானுக்கு வருவோமா இஹ்லாஸை பார்க்க பிள்ளைகள் போதும். போன ஞாயிற்றுக்கிழமை அங்கே திறந்தோம். எனக்கு இது ஒரு சந்தோஷம் தான். ஏட ரப்ப அல்லாஹ் தகுதி இல்லாத என்ன இப்படி நல்ல வேலைக்கு பாவிக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதுல பரக்கத்தை என் உம்மாவோட கபருக்கும் வரவுண்டு. என் உம்மாப்பட்ட படிச்சவங்க இருக்கிறீங்க, தெரிஞ்ச உறவுகள் இருக்கிறீங்க. துவா செய்யும், நியத்து வைப்போம்.